தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். விஜய் அவர்கள் கூட பயணிச்சு அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்பலாம். ஆனா பயணிக்காத பல பேரும் என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? நம்மளுக்கு டவுட் வந்துடும், ரொம்ப க்ளோஸ் போல இருக்கு விஜய் சார் கூட இவங்க அப்படின்ட்டு. ஆனா பைபிள் நேரில் கூட பார்த்துருக்காரு ஒரு முறை கூட. அது போல இங்க பதிவை போட்டுட்டு இருக்கவங்க நிறைய விஷயங்களை பேசுறவங்க எண்ணிக்கை மிதமிஞ்சி இருக்கதான் செய்யுது. அவங்கள பத்தி பார்க்க போறோம். அது கூடவே இந்த கரு இஷ்யூ இருக்குல்ல, அதுக்கப்புறம் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு, இது எல்லாத்த பத்தி தான் பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். Police sir, please help sir, please. நண்பா கொஞ்சம் வழி விட்டு. சமீபத்தில் ஒரு தகவல் வெளியாச்சா? ஏன் நம்மளே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோமா? இது போல கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இருக்காங்களே, அவங்க கிட்ட விஜய் அவர்கள் வீடியோ கால்ல பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னதுமே அந்த கமெண்ட் செக்ஷன்லயே பல பேரும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நேரில் போறதுக்கே தைரியம் இல்லை, வீடியோ கால் பண்ணி அந்த ரெக்கார்ட் பண்ணி வெளியே விட்டு அந்த பயம் வேற இருக்கு, அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மக்கள்கிட்ட ஆறுதல் தானே கொடுக்க போறாரு, இதை ரெக்கார்ட் பண்ணி வெளியே போட என்ன ஆக போகுது, அப்படி பேசவே இல்லைன்ட்டாங்க. வீடியோ கால் அப்படி நடக்கல அந்த சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இங்க மட்டும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மட்டும் இல்லைங்க, நிறைய பகுதிகள்லயும் இதேதான். அந்த சித்தாந்தம் ஒன்று பிடிச்சிட்டாங்கல்ல, அதுல இருந்து நீங்க யாரு என்ன சொன்னாலும் வெளியே வரல மாட்டாங்க. அதை பிடிச்சிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல நல்லதே பண்ணாலும் கெட்டதா தான் தெரியும். எல்லாத்துக்கும் பொதுவா போறணும், அதை தான் சொல்றேன். கரூர் மக்களுக்கு விஜய் ஆறுதல் கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த வீடியோ இப்ப வெளியாயிருக்கு. இதுக்கப்புறமும் அவர் வீடியோ கால்லாம் பேசல அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த காட்சி நீங்களே பாருங்க மக்களே. விஜய் அவர்கள் கண்ணீர் விட்டார் அப்படின்ட்டும் டிவிகே சைட்ல இருக்கவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ ஏதோ லீக்கு தெரியாம கொண்டு வந்துட்டாங்கலாம் கிடையாது, அவங்களுக்கு தோணி இருக்கு ஃபியூச்சர்ல இதை பத்தி விமர்சனம் பண்ணுவாங்கன்னு, அதனால அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ அந்த வீடியோ வெளியா இருக்கு. நடிகர் சிவராஜ்குமார் இருக்கார்ல, அதை ஜெயிலர் படத்துல செகண்ட் ஹீரோ வருவார் பாருங்க, ரஜினி சாருக்கு அடுத்தபடி அவர் தான் கிளாப்ஸ் அள்ளிட்டு போவார் பாருங்க சிவராஜ்குமார். அவர் ஒரு கோயிலுக்கு வந்திருக்காப்ல. கோயிலுக்கு வந்துட்டு சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு கிளம்புற நேரத்துல அவர்கிட்ட மைக்க போட்டிருக்காங்க. நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. வேற என்ன டைம்ல பெருசா கேட்க முடியும், விஜயர்களை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு சிவானா என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அரசியலுக்கு வந்ததை நான் வரவேற்கிறேன், மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, நல்ல விஷயம். ஆனா விஜய் யோசிச்சு நிதானமா முடிவுகளை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இங்கதான் பிரச்சனையே இல்ல, விஜய் அவர்களே எல்லா முடிவு எடுக்கிற மாதிரிலாம் சத்தியமா தெரியல. அவரை சுத்தி இருக்காங்கள அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம அவர் முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றதான் டிவிகே சைட்ல விசாரிச்சு பார்த்தா தகவல் உங்களுக்கு கிடைக்குமே. சோ அவர் எப்ப தன்னிச்சையா முடிவு எடுக்கிறாரோ அதுக்கப்புறம் மத்தவங்களும் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போறாங்களோ அப்பதான் கட்சிக்கும் அவருக்கு ஒரு யூனிக் கிடைக்கும். அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். இதை ஒரு நடிகராகவும் ஒரு சகோதரராகவும் நான் சொல்றேங்க அப்படின்னு சிவானா சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த மனுஷன் ரொம்ப ரொம்ப சாப்பிட்டுங்க, ஆளை ஸ்கிரீன்ல பார்த்தாதான் பயங்கரமா டான் ரேஞ்சுக்கு அதுன்னு இருப்பாப்ல, ஆனா ரொம்ப ரொம்ப சாஃப்டான பர்சன் தான். அவர் தனக்கு குறித்தான பாணியில அப்படி சொல்லிட்டு போயிருக்காரா. ஓகே, இந்த நேற்றைக்கு அதிகாலை என்ன இருக்கு, நீலாங்கரையில இருக்க விஜய் சாரோட வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல வெடிகுண்டு வச்சிருக்கோம் அப்படின்ட்டு மிரட்டல். சிஎம் வீட்டுல வெடிகுண்டு மிரட்டல்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆபீஸ் வெடிகுண்டு மிரட்டல்னு போச்சு. த்ரிஷா வீட்டுல வெடிகுண்டு மிரட்டல் அப்படியே வர கழிப்பு விட்டாங்க. இப்ப கடைசியா வந்து முடிஞ்சிருக்க இடம் நீலாங்கரையில இருக்க அவர் வீட்டுல வெடிகுண்டு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா அதிகாரிகள் உடனடியா சோதனை பண்ண ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் அவங்களுக்கே தெரியும் ஆபீசர்ஸ்க்கு இதெல்லாம் சும்மா ரூமர் தான் அப்படின்ட்டு. இருந்தாலும் புரோட்டோகால் அவங்க சோதனை பண்ணி தான் ஆகணும். சோதனை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெடிகுண்டு எதுவும் கைப்பற்றப்படல, புரளி அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அந்த பயப்புள்ள யாரா இருப்பா இந்த மிரட்டல் விடுத்தது அப்படின்னு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நபரை கைது பண்ணிருக்காங்க மக்களே, சந்தேகத்தின் பேர்ல. பேர் என்ன தெரியுமா? சபிக்கு. இந்த மீனம்பாக்கம் இருக்குல்ல, அங்க இருக்க ஒரு காலேஜ், அந்த காலேஜ்ல வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தர் தான் இந்த பர்சன். இப்ப அவரை பிடிச்சி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. விசாரணை முடிவுல தான் தெரியும் என்ன சொல்ல போறாங்க அப்படின்ட்டு. என்ன பெருசா சொல்ற போறான்னு நினைக்கிறீங்க? எனக்கு இது பிடிக்கல, அது பிடிக்கல, கரூர் ஸ்டாம்ப் எடுக்கிற போல அதனால கோபம், இல்ல எனக்கு இந்த காரணம், பர்சனலா எனக்கு இவ்வளவு விஷயங்கள், அதுன்னு ஏதாவது ஒண்ணு புலம்பிட்டு இருக்க போறாங்க. ஆனா இது போல விளையாட்டுத்தனமா பண்றது, ஏதோ ஒரு இன்டென்ஷன்ல பண்றது
ஒட்டு மொத்தமா ஒரு பரபரப்பை பீக்கு கொண்டு போயிடும் மக்களே. அதுவும் விஜய் அவர்கள் தனிப்பட்ட நபரா இதுக்கு முன்னாடி இருந்தாருன்னா பரவாயில்ல, சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டாரா வளம் வந்தார். இது பத்தாதுன்னு அரசியல வேற எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான நபரா வேற மாறி இருக்காப்ல. அப்பேற்பட்டவர் சார்ந்து வெடிகுண்டு மேட்டெல்லாம் என்ன விடுக்கிறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா தான் மாறும். இப்ப நீங்க சில போஸ்ட பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த போஸ்ட் எல்லாம் பதிவு பண்ணது வேற யாரும் இல்ல, வைஷ்ணவி அவர்கள். இவங்களோட அரசியல் கரியர் கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏஜ் பத்தின ரொம்ப கம்மி ஏஜ் தான். முதல்ல டிவிகேல வந்தாங்க, அதுக்கப்புறமா டிஎம்கேக்குள்ள போனாங்க. டிவிகேல இருந்து எதுக்கு வெளியேறினாங்க அப்படின்ற காரணத்தை கேட்டீங்கன்னா இவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ஒன்னு சொல்லுவாங்க, ஆனா டிவிகே சைட்ல கேட்டீங்கன்னா அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னொன்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்குள்ள போக வேணா விடுங்க. இவங்க எக்ஸ் தளத்துல என்ன தெரியுமா பதிவு போட்டிருந்தாங்க? என் கருத்தியல் ரீதியான தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் எனக்கென ஆட்களை நியமித்து வதந்தி பரப்பும் தாவேகா தலைவர் விஜயின் மேலாளர். யாரோட பேர் கவனிச்சிங்களா? ஓகே, எந்த ஒரு பதிவை போட்டிருந்தாங்க, பக்கத்துல பாத்தீங்கன்னா சிரிக்கிற இமோஜி. புரியுது. அதாவது வைஷ்ணவி அவர்கள் திமுகவுக்காக சார்பு ஸ்டாண்ட் எடுத்து என்ன கட்சியில போயிட்டாங்கல்ல, அதை சார்ந்து பேசுறாங்கனாலே டிவிகேவை ஆட்டோமேட்டிக்கா அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அரசியல் தெரிஞ்சு எல்லாருக்குமே இது புரியும். அப்படிங்க ஏதாவது டிவிகேக்கு எதனா பேசுறாங்க அப்படின்னா, பேசிட்டாங்க நிறைய, ஓகேவா, பேசுறாங்க அப்படின்னா டிவிகே தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் சும்மா இருப்பாங்க? வெர்ச்சுவல் வாரியர்னு பேர் எடுத்தவங்களாச்சே, அவங்க வரமாட்டாங்க. இவங்களோட எல்லா போட்டோஸ் கீழே வீடியோஸ் கீழே கமெண்ட் செக்ஷனுக்கு அவங்க வந்து என்னென்ன விஷயம்னு பேச போய் தான் அவங்க ட்ரிகர் ஆகி இந்த பதிவை சர்க்காசமா போட்டிருக்க மாதிரி இருக்கு. இதை விடுங்க, அடுத்து இதை பாருங்க. இதை உங்க திரும்ப டிவிகேவுக்கே போக போறதா ஒரு தகவல் போயிட்டு இருந்துச்சுல, அதை பத்தி உங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க அந்த பதிவுல. சமூக வலைதளங்களில் நான் மீண்டும் தாவேகாவில் இணைய போகிறேன் என்ற பொய்யான வதந்தி பரவி வருகிறது. அந்த கட்சியின் அமைப்பு முறை மற்றும் அதன் தலைவரின் ஆளுமை திறனை பற்றி நான் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே தெளிவாக கூறியிருந்தேன். மாற்றம் என்ற பெயரில் தொடங்கிய அந்த கட்சி வெறும் 2 ஆண்டுகளிலேயே மக்களின் நம்பிக்கையை குலைத்து கரூரில் ஏற்பட்ட துயரமான சம்பவத்தில் நஞ்சில்லா மனம் கொண்ட பிஞ்சுகளின் உயிர் சிதைந்ததை பார்த்தும் ஈரமில்லாமல் இருப்பதை நினைத்து வருந்துகிறேன். இத்தகைய பாவச் சுமையுடன் பயணிக்கும் கட்சியிலிருந்து நான் விலகி இருப்பதில் நிம்மதி அடைகிறேன். என் அரசியல் பயணம் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொடரும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். நன்றி. டெக்ஸ்டா வந்த அந்த பதிவுகளை பார்த்துட்டீங்க. அடுத்ததா வைஷ்ணவி அவர்கள் வீடியோ பதிவும் போட தவறலங்க, போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில கடைசியா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவோட கவர் பிக்சர் இருக்குல்ல, அதுவே என்ன தெரியுமா, ஆக்சுவலா விஜய் அவர்கள் பாட்டில் கைமா படுத்திருக்க மாதிரி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிணங்கள்லாம் எரிக்கப்பட்டு இருக்க மாதிரி தகனம் பண்ற மாதிரி இன்னொரு பக்கம். இந்த ஒரு போட்டோவை வச்சுதான் அந்த வீடியோ ஃபுல்லா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதுல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அந்த பதிவிலேயே? தரணியை ஆளும் தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் தன்னை ஆளும் மனிதனாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கே நிதானம் இல்லாதப்ப நீங்க என்னத்த பண்ண முடியும், எல்லாரும் நிதானப்படுத்தி அப்படின்றத இதுக்கான பொருள். நிதானம் எதோடு கம்பேர் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது போல ஒரு வீடியோ பதிவு அவங்க போட்டு வச்சிருக்காங்க மக்களே. ஏற்கனவே இவங்க சார்ந்து டிவிகே சைட்ல இருந்து பல பேரும், விஜய் சாரோட ஃபேன்ஸ் பல பேரும் படம் எடுத்து வருவாங்க. இவங்க போட்டோ வீடியோ போட்டாங்களே கீழே போய் கமெண்ட் அடிக்கிறதுக்கு. இப்ப இது இந்த கோவத்துல இன்னும் அதிகரிக்கிற மாதிரி இந்த வீடியோ பதிவும் போட்டிருக்காங்களா? அடுத்து எத்தனை விர்ச்சுவல் வாரியர்ஸ் படையெடுத்து வர போறாங்கன்னு தெரியல. தன்னை வென்ற ஒருத்தனால மட்டும்தான் இந்த தரணியவே வெல்ல முடியும் அப்படின்னு நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லியிருக்காரு. இங்க ஒருத்தர்னால தன்னையே வெல்ல முடியலையாம். இதுல நான் 10 நாளா சாப்பிடல, 10 நாளா தூங்கல, ஏன் 10 நாளா தண்ணி கூட குடிக்கலங்க அப்படின்னு மக்களை ஏமாத்தி அனுதாபம் தேடிட்டு இருக்காரு. ஒரு தலைவன் எப்பவுமே தன்னை ஒரு நிலைப்பாட்டுல வச்சுட்டு தனக்கு கீழே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களாகட்டும் இல்ல தொண்டர்களை ஆகட்டும் மிகச்சிறந்த முறையில வழி நடத்தணும். இங்க ஒருத்தருக்கு சிறந்த தலைவனா இருக்கவே துப்பில்லையாம், அவருக்கு சிஎம் ஆசை வேற. முடியாதுங்கண்ணா, முடியவே முடியாது. இதுக்கு மத்தியில என்ன இருக்கு, சிஎம் அவர்கள் கோவைக்கு போயிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்க விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், ஓகேவா? அப்படி போயிட்டு இருக்கும் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இருக்குல்ல, அது பதிவேற்றம் பண்ணப்பட்டிருக்குங்க. கூடவே இந்த ஒரு போட்டோ பதிவேற்றம் பண்ணப்பட்டிருக்கு. வேற யாரும் இல்ல, சாட்சாத் அதே வைஷ்ணவி அவர்கள் தான். சிஎம் அவர்கள் வர்றதை முன்னிட்டு கோவைக்கு ஒரு பெரிய பெருமிதமான தருணம் இதுன்ற மாதிரிலாம் அவங்க நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த போட்டோ போஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த போட்டோட கமெண்ட் செக்ஷனையும் இதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வீடியோ பதிவை போட்டு பல பேரும் ட்ரிகரா இருக்க மாதிரி தான் தெரியுது. அதுக்கு பதில் கொடுக்கணும்னு கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்களே, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்க்கும்போது ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு ஆரம்பிக்குது. அது அப்படியே நூல் பிடிச்சி 1000 பிரச்சனையா மாறுது பாத்தீங்களா? அதுல ஒன்னாதான் வைஷ்ணவி அவர்களை ஒரு பக்கம் டார்கெட் பண்றது, இன்னொரு பக்கம் வைஷ்ணவி சர்க்காசமா பதில் கொடுக்கறது. இப்படி ஒரு கான்ஃபிளிக்ட் பெருசா போயிட்டு இருக்குங்க. சரி, ஓகே, ரைட்டு. சஞ்சீவ் இருக்கார்ல, சின்னத்திரையில விஜய்ன்ற மாதிரி புகழப்பட்டார் பாத்தீங்களா? அதை விஜய் சார் பண்ற விஷயங்களை மேனரிசத்தை அவர் அப்படியே டிவியில பண்ணுவார்ப்பா அப்படின்னு எல்லாரும் புகழப்பட்டார்ல, அதே சஞ்சீவ் அவர்கள்
ஒரு பிரஸ் மீட் நடந்துச்சுங்க. அங்க சஞ்சீவ் இன்னும் சில பேர் வந்திருந்தாங்க. அப்ப சஞ்சீவ் கிட்ட கேட்டாங்க ஒரு கேள்வி, ஏங்க விஜய் அவர்கள் ஏன் பிரஸ் மீட்டை வைக்க மாட்டாரு, பயமா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சஞ்சீவ் சர்க்காசமா சிரிச்சாப்ல. சிரிச்சுட்டு என்ன சொன்னாரு, அவருக்கு என்னங்க பயம், விஜய்க்கு பயம்லாம் கிடையாது, சரியான நேரம் பார்த்து கண்டிப்பா பிரஸ் மீட் வைப்பாருன்னு இவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா அந்த பிரஸ் மீட்டை ரொம்ப ரொம்ப ஆவலா தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு சில பேர் சொல்லுவாங்க, எங்க செயல்ல காட்டல எதுக்காங்க பிரஸ் மீட் அது இதுன்னு சொல்லிட்டு. பிரஸ் மீட் வைக்கணும், செய்தியாளர்கள் மக்களோட கேள்விகளை தான் முன்னாடி கொண்டு வருவாங்க. என்னதான் அரசியல் சார்ந்து பெரும்பாலான ஊடகங்கள் வந்தாலும் அந்த கொஸ்டினையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க அரசியல்வாதின்னு உள்ள வந்துட்டீங்கன்னா பொது வாழ்க்கைக்குள்ள இக்னோர் பண்றதுன்னு அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாதான் ஒரு அரசியல்வாதியை பக்குவப்பட்டு மேலே வர முடியும். விஜய் இப்படிப்பட்டவர் தெரியுமா, எதை பத்தி நீங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா நான் சொல்றேன்னு பல பேரும் கிளம்பி இருக்காங்க. யூடியூப்ல வீடியோ போடுறது ஒரு பக்கம், இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல அங்க இங்கன்னு கிடைக்கிற பிளாட்ஃபார்ம்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க, பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நெகட்டிவா இருக்கு எல்லாமே. இப்ப ஒருத்தரை பத்தி 1000 பேர் நல்லா பேசினாலும் அந்த 1000 பேருக்கு எதுவுமே எதிர்விரையா வராது. அவங்க சார்ந்த மக்கள் மனசுல கொஞ்சம் இடம் தான் அதிகமா பிடிப்பாங்க. ஆனா ஒருத்தரை பத்தி 10 பேர் தப்பா பேசினாலே அந்த 10 பேர் சார்ந்து ட்ரிகர் ஆயிடுவாங்க நிறைய பேரும். என்ன இப்படிலாம் மோசமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்ப விஷயம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அதையும் சொல்லிடுறேன். தன்னைத்தானே நினைச்சு பெருமைப்படுறவரு, தற்புகழ்ச்சி விரும்பி அப்படின்ற மாதிரி விஜய்க்கு ஒரு டேர்ம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு பிறரை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறவராம். எந்த ஒரு மனுஷனும் அதை பண்ண மாட்டான்பா. அதை கரூர்ல அவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கும் போது அதை பார்த்து ஒருத்தவங்க சந்தோஷப்படுவாங்கன்னா எப்படி சொல்ல முடியும் நீங்க அவங்கள? இதெல்லாம் யாரும் நேர்ல பார்க்கல, ஆனா வாயில வந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க ஒருத்தர உட்காந்துக்கிட்டு. தன்னோட சுயநலத்துக்காக யாரை வேணாலும் இடக்கிறதுக்கு தயாரா இருக்காரு விஜய் அப்படின்ட்டு அப்படியே ஒரு கும்பல் பேசிக்கிட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா நிதர்சனம் என்ன தெரியுமா, இவ்வளவு பேசுறாங்கல்ல, இப்படி பேசினவங்கள ஒருத்தர் கூட விஜய் நேர்ல கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா பல வருஷம் கூட பழகின மாதிரி இது போல வார்த்தைகள்லாம் வெளியே வந்திருக்கு. தன்னோட கூட யாரை சேர்த்துக்கணும்ன்றது நம்மளோட முடிவுன்னு சொல்லுவாங்கல்ல, இது போல பேசுற வாய்களை கொண்ட அந்த மனுஷங்கள இது போல ஆட்கள் பக்கத்துல வச்சிருக்கணுமா என்ன? இந்த ஏடிஎம்கே டிவிகே அலையன்ஸ் வாய்ப்பு இருக்கே அப்படின்ற மாதிரி பல பேரும் முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்கல்ல. அதுக்கு ஆக்சுவலா தாவேக்காவோட மேல்மட்ட வட்டார தகவல்கள் என்ன திரும்ப பதில் கொடுத்திருக்கு, சோர்ஸ் மூலமா வெளியா இருக்க தகவல் மட்டும் தான் இது. தலைமையில இருந்து அறிவிப்பு வர்ற வரைக்கும் கூட்டணி பத்தி இந்த ஃபேக் நெரேட்டிவ் இருக்குல்ல, அது யாராவது செட் பண்றாங்கன்னா அதை நம்ப வேண்டாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறதா தகவல். இந்த ஃபேக் நெரேட்டிவ் அப்படின்ற வார்த்தையை பாத்தீங்கன்னா பயன்படுத்துறவங்களுக்கு ஏத்த மாதிரி மாறுபடும். நீங்க ஒரு விஷயத்த சொல்லி ஆப்போசிட் பார்த்தாங்கன்னா அவங்க அதை ஃபேக் பண்ணுவாங்க, அவங்க சொல்லி நீங்க பாக்குறப்ப நீங்க அதை ஃபேக் பண்ணுவீங்க. கூட்டணி சார்ந்தா இதை மையப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்களே புரிஞ்சுக்கலாம் மக்களே. கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் இருக்குல்ல, இங்க இந்த கரூர் தாவேக்கா மாவட்ட செயலாளர் இருக்கார்ல மதியழகன் அவர்கள், இவங்க கைது பண்ணப்பட்டு இவர் சார்ந்து எஸ்ஐடி சார்பில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க இந்த கோர்ட்ல. என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க, அதுல மதியழகனை 5 நாட்களுக்கு கஸ்டடியில் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ப்ரோ சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்க மக்களே. இப்போ ஏன்னா சம்பவம் நடந்திருக்க இடம் கரூர். இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னா புஷி ஆனந்தே ஒருத்தர்கிட்ட தேடி போனோம்னா அது இந்த மதியழகனை மட்டும் தான் இருக்க முடியும். ஏன்னா அங்க அவர் தான் பொறுப்புன்ற மாதிரி. சோ அப்பேற்பட்ட மதியழகனை நான் கஸ்டடியில் எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு தாவேக்கா சைடுல இருக்க வழக்கறிஞர் கடுமையா எதிர்ப்பு பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப இது ஒரு புதிய இஷ்யூவா ஆரம்பிச்சிருக்கு. அரசியல் எதாவது வருந்தாங்க இந்த டிவிக்கு நிர்வாகிகள் இப்பதான் ஒவ்வொருத்தரா வெளியே வந்து பதிவுகளை போட ஆரம்பிச்சிருக்கீங்களா, இதுவே தப்பு. இஷ்யூ நடந்த அப்பயே நீங்க போட்டிருக்கணும், பதிவுகளை பேசியிருக்கணும், தலைவரால முடியல மத்தவங்களாச்சும் பேசியிருக்கணும். அதுதான் 2ஆம் கட்ட தலைவரின் அவ்வளவு பேர் உள்ள இருக்கீங்க. அதை விட்டு இப்ப ஒருத்தரா வெளியே வந்து நாங்க இதை பண்றோம் அதை பண்றோம்னு சொல்லலாம் பிரயோஜனம் இல்லை, மக்கள் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. டிவிக்கு நிர்வாகிகள் இப்பயாச்சும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு இந்த தைரியம் எல்லாம் போதாதுன்னா அதிகமா வேணும். உதாரணத்துக்கு இந்த போட்டோவை பாருங்க, ஒரு ஆட்டோக்காரருக்கு இருக்கிற தைரியம் எதுக்காக டிவிகேல இருக்க நிர்வாகிகள் எல்லாருக்கும் இல்ல. நிர்வாகிகள் இருக்கீங்களா உண்மையிலே ஒட்டுமொத்தமா அங்க எல்லா கட்டமைப்புகள் சார்ந்து அந்த டவுட்டே பெருசா எழுது. ஏன்னா வர்ற போற கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் பெரிய கட்சிகள் எல்லாருமே டிவிகே வச்சு அவ்வளோ விமர்சனம் பண்றாங்க. பதில் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் கூட ஒரு கட்சியில இல்ல அப்படின்னா அது என்ன மாதிரி கட்டமைப்பு எனக்கு புரியல. உள்ளபடி ஆதங்கத்தில் தான் சொல்றேன். இது போல முதல்வரேன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களோட போட்டோ ஏந்திக்கிட்டு ஒரு ஆட்டோ பயணிக்குதுன்னா அந்த ஆட்டோ ஓட்டுறாருல அவர் எங்கேயாச்சும் ஒரு இஷ்யூல சின்னதா மாட்டினா கூட அது அப்படியே சுமூகமா முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா? இல்லைன்னா பின்னாடி வேற எதனா கட்சிக்காரங்களோட வண்டி வருது அப்படின்னா இது போல ஒரு காட்சியை பாக்குறாங்கன்னா அந்த வண்டியில வரவங்க ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறீங்களா? அந்த ஆட்டோக்காரர்களுக்கு தைரியம் இருக்குல்ல, அதே இங்க பல பேருக்கும் இல்ல நிர்வாகிகள் சைட்ல. மக்களே நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணு இருக்கு, அது உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சுப்ரீம் கோர்ட்ல இந்த கரூர் ஸ்டாம்பீடு சம்பந்தமாகவும் அப்புறம் இந்த டிவிக்கு சார்ந்த எல்லா மனுக்களும் விசாரணைக்கு இன்னைக்குதான் வருது. இந்த மனு ஒண்ணுன்னா விசாரிக்கப்பட்டு அடுத்தடுத்து அதிரடி முடிவுகள் நிறைய சுப்ரீம் கோர்ட் எடுக்கும். பாத்தீங்களா, எல்லாரும் காத்திருப்போம் மக்களே, நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இந்த சென்னை ஹைகோர்ட்ல நீதிபதி செந்தில்குமார் இருக்கார்ல, அவர் சொன்னார் பாருங்க, விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தாப்ல. நீதிபதியோட கருத்து தான், ஆனா அது எல்லாமே சட்டமாவாது, அதுவும் ரியாலிட்டி இருக்கு.
இது போல கருத்துக்களை நீக்கிறதுக்கும் தாவேகா சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட கேட்டிருக்கு. மேபி அந்த நீதிபதியோட கருத்துக்கள் கூட நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் பெருசா இருக்கு. பார்ப்போம் சுப்ரீம் கோர்ட் என்னென்ன முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.